ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் நிறைய எளிமையான பரிகாரங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான தேவைகள், ஆசைகள், கஷ்டங்கள் இருக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான ஒரு 2 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா ராகு பகவான், கேது பகவான். இவங்களை நம்ம சர்ப்ப ரூபமாக வழிபட்டுட்ருக்கோம், அதாவது நாகரூபமாக. நாகங்களுக்கே உரிய தினம் அப்படின்னு பார்த்தா நாக சதுர்த்தி. ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள், காலசர்ப்ப தோஷம், இந்த மாதிரி தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் லேட்டாக நடக்கும், இல்லைனா திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையாமல் இருக்கலாம், குழந்தை பேர் தடைப்பட்டு இருக்கலாம், நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்காம இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றவங்களும் பரவாயில்ல. யாராக இருந்தாலும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களில் ராகு பகவான், கேது பகவான் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அவங்களுக்கு உகந்த ஒரு பூவை சாற்றிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் ராகவே நமக, ஓம் கேதவே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய மனக்குறைகள்லாம் தீரணும் அப்படின்றத மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துடலாம். இந்த நாக சதுர்த்தியில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.